என்னோட ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த ஒரு வார் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக இருக்கும். 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். 10 நாளில் இந்த வார் முடிஞ்சு மார்க்கெட் ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரைட் சான்சஸ் இருக்குது. 15ஆம் தேதி ஏப்ரல் திடீர்னு ஆயில் ப்ரைஸஸ் திரும்ப ஒரு $70 போகுது அப்படின்னாக்கா இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் தவிர்த்து பெரிய ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்காது. ஆனால் இந்த வார் ஒரு 3 மாதம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஃபண்டமெண்டலாக ப்ராப்ளமாக போகிறதுக்கு பெரிய சான்சஸ். இப்போ ட்ரம்ப் திடீர்னு அந்த ஈரான் எக்ஸ்கர்ஷன் இஸ் ஓவர், வி ஆர் சீஸ் ஃபயர் ஆன் த வார், இது மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 5% மேலே போகும், ஒரே நாளில் மேலே போகும். எப்படி மார்க்கெட் வந்து 3% கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி 3% மேலே போகிறது ரொம்ப சுலபமாக நடக்கும். முதல்ல நமக்கு இந்த வார விட ஆயில் ப்ரைஸஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $112 இப்போ லோவர் தென் 100 வந்திருக்கு. அதுவுமே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு. அண்ட் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு அந்த ஒரு ஆயில் ப்ரைஸஸை கம்மியாகிறதுக்கு. இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரே அப்ஜெக்டிவ் ஆயில் ப்ரைஸஸை கீழே கொண்டு வரணும். ஏன்னா ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும்போது முதல்ல சஃபர் ஆகிறது யூஎஸ் இன்ஃப்ளேஷன் தான். ஸோ வார முடிக்கிறதுல யூஎஸுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க வார முடிக்கிறத நோக்கி தான் போவாங்க. எப்போ வார் நிற்குது, சீஸ் ஃபயர் ஆகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து தான் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு ஃபால் தான் வரும். ஸோ வார் நின்றுடுச்சு அப்படின்னாக்கா எல்லாமே வந்து திரும்ப அந்த ஒரு நார்மல்சிக்கு போயிடும். ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வார் நிற்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹைக் பார்க்கலாம். நீங்கள் அதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் பிக்ஸ் சேனலுடைய ஃபவுண்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ நடக்கிற இந்த வார் கண்டிஷனால ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு அஃபெக்டாக இருக்குது? இதோட இம்பாக்ட் லாங் டேர்ம்ல இருக்குமா இல்லை ஷார்ட் டேர்ம்ல க்ளோஸ் ஆகிடும்? கண்டிப்பாக வார்ன்றது ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடில் நடக்க போகிறது கிடையாது. இப்போயே பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் ஒரு 5 நாள் சீஸ் ஃபயருக்கு சொல்லியிருக்காங்க. எப்படியுமே வார் வந்து சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துடும். ஏன்னா யூஎஸ்க்கு அந்த ஆயில் ஒரு $110 இருக்கிறது அவங்களுக்குமே இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காது. அதே மாதிரி இந்த ஒரு குளோபல் இன்ஃப்ளேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு யூஎஸ்க்கு மட்டும் இல்லாமல். ஸோ ஈரானுக்குமே வந்து அது ஒரு ப்ரெஷர் தான் அந்த ஒரு வார்ன்ற ஒரு சுச்சுவேஷன். 2 கண்ட்ரியுமே நிறைய ரிசோர்ஸஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆயிலில் இருந்தால் வருது நமக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிளாஸ்டிக் பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகும், கெமிக்கல்ஸ் விலை இன்க்ரீஸ் ஆகும், ஃபெர்டிலைசர் விலை இன்க்ரீஸ் ஆகும், குளோபல் டிஸ்ரப்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் தான். இப்போது 15ஆம் தேதி ஏப்ரல் திடீர்னு ஆயில் ப்ரைஸஸ் திரும்ப ஒரு $70 போகுது அப்படின்னாக்கா இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் தவிர்த்து பெரிய ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்காது. ஆனால் இந்த வார் ஒரு 3 மாதம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஃபண்டமெண்டலாக ப்ராப்ளமாக போகிறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி ஆல்ரெடி 26லேருந்து இப்போ 23,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனா இல்லை இதோட பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் ரிகவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் சென்செக்ஸ் மேலே போயிருக்கு, குறியீடு ஒரு 1% மேலே போயிருக்கு. இதுவே நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இப்போ ட்ரம்ப் திடீர்னு அந்த ஈரான் எக்ஸ்கர்ஷன் இஸ் ஓவர், வி ஆர் சீஸ் ஃபயர் ஆன் த வார், இது மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 5% மேலே போகும், ஒரே நாளில் மேலே போகும். எப்படி மார்க்கெட் வந்து 3% கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி 3% மேலே போகிறது ரொம்ப சுலபமாக நடக்கும் அது. ஸோ இந்த வாரோட நியூஸ் பொறுத்து இருக்குது, எஸ்கலேஷனை பொறுத்து இருக்குது. இது ஒரு நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும். இப்போ இந்த கிரைசிஸ்னால, எனர்ஜி கிரைசிஸ்னால நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிடுமா இல்லை இன்னுமே க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு 15 நாளில் இந்த ஒரு வார்ன்றது ஒரு முடிவுக்கு வந்துடும். நெகோஷியேஷன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்றது. ஸோ ஒரு 15 நாளில் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னாக்கா எனர்ஜி கிரைசிஸ்ன்ற ஒரு வார்த்தைக்கே இடம் கிடையாது. நம்ம இப்போ ரிசோர்ஸஸ் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். 20 நாளைக்கு நமக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. அண்ட் வி ஆர் பையிங் ஆயில் ஆல்ரெடி ஃப்ரம் ரஷ்யா அஸ் வெல். இந்திய கப்பல்களும் பார்த்தீங்கன்னாக்கா 1 or 2 ஷிப்ஸ் ரொம்ப சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஷிப்பு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ கிரைசிஸ் அப்படின்னாக்கா ஒரு தட்டுப்பாடு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ரொம்பவுமே கம்மி தான். இந்தியன் எக்கானமி ஒரு ஸ்ட்ராங்கான எக்கானமி. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து இந்த ஃபியூவல் கிடைக்காததுனால எல்லாத்தோட விலையுமே வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இப்படியே போயிட்டு இருந்த எக்கானமி நிலைமை என்ன சார் ஆகும்? இந்த வார் ஒரு 45 நாள் நீடிக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். இப்போவுமே இந்த கமர்ஷியல் கேஸ் ப்ரைஸ் அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு, ஆனால் இந்த ரீட்டைலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ப்ரைஸும் சரி பெட்ரோல் ப்ரைஸும் சரி இன்க்ரீஸ் ஆகலை. அது ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் தட்டுப்பாடு கமர்ஷியலுக்கு வந்திருக்கு. அது ஹவுஸ் ஹோல்டுக்கும் வரத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வார் 45 நாள் தொடர்ந்து நடந்தால், வாட் இஃப் அந்த வாரே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஒரு 15 டேஸில் முடிஞ்சிட்டதுனாக்கா நம்ம எல்லாரோட நார்மல்ஸையும் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகிடும். நமக்கு எந்த விதமான ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமே இருக்காது. இந்தியா இஸ் அ ஃபண்டமெண்டலி குட் கண்ட்ரி. வார்ன்றது இப்போ புதுசாக நமக்கு வரலை. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வார்ஸை பார்த்துருக்கோம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு 1996 எடுத்துக்கங்க நீங்கள். அப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் அந்த ஒரு கல்ஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடியதில் $140 வரைக்கும் மேலே போச்சு. ஆனால் அப்போ இந்தியன் ஜிடிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கீழ் லெவலில் இருந்துச்சு, லோவஸ்ட் லெவலில் இருந்துச்சு. அப்போது நம்ம ஒரு பெரிய இம்போர்ட்டர்ஸ் அந்த ஒரு $140 பார்க்கும்போது நம்மளோட ஆயில் இம்போர்ட் டு ஜிடிபி பார்த்தீங்கன்னா 40%. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு பெரிய ஒரு கிராஷை பார்த்துச்சு. இன்னைக்கு ஆயில் ப்ரைஸ் இப்போ ஒரு $100 தான் இருக்குது. 140 போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி. ஒஸ்ட் கேஸில் அப்படி போனாலுமே நம்மளோட ஆயில் இம்போர்ட் அட் 140 வெர்சஸ் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 6% தான். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு எக்கானமியாக இருக்கும், செல்ஃப் சஸ்டெயின்ட் எக்கானமியாக இருக்கும், ஃபைனான்ஷியலி வி ஆர் ஸ்டேபிள். அது ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை கொண்டு வராது. இப்போ நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணுற பொருளோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறது வந்து இந்த நாட்களில் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கலாம். ஸோ இப்போ அவங்க சேவ் பண்ணலாமா, இல்லை இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ இந்த தருணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 85,000 ஒரு இண்டெக்ஸில் சென்செக்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 75,000. ஸோ அந்த ஒரு லெவல்லேருந்து இந்த லெவல் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு என்ட்ரி லெவலில் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் இஸ் கிங். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஒரு பர்சனல் எமர்ஜென்சி மணியை வச்சுக்குங்க. ஒரு ஹவுஸ் ஹோல்டில் நீங்கள் யூஸ்வலாக ஒரு 6 மாதத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 10 மாதத்துக்கு 12 மாதத்துக்கு என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணி எஃப்டியில் வைங்க. அதுக்கு தாண்டி உங்ககிட்ட சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா இதை மாதிரியான என்ட்ரி பாயிண்ட்டில் நீங்கள் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்ஸலரேட்டடாக அதிகப்படியாக வரும். ஸோ எல்லா காசையும் எடுத்துகிட்டு வந்து இந்த நேரம் தான் நல்ல நேரம்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் உங்களோட சேஃப்டிக்கு எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சர்ப்ளஸை பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்னை பார்ப்பீங்க. ஓகே, வார், ரிசெஷன் இது மாதிரி கிரைசிஸில் வந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் கூட நம்ம ஒரு சாதாரண மக்கள் வந்து எந்த அளவுக்குமே வந்து பாதிப்பு வந்து ஏற்படலை. பட் க்ரூட் ஆயில்னால வந்து இப்போது சாதாரண மனுஷர் வீட்டில் கூட இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயம் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். நீங்கள் கூட வந்து கேஷை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்ஃப்ளேஷன் பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் மக்கள் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? கண்டிப்பாக 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா 12 மாதத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் ஏன்னா திடீர்னு உங்களுக்கு அந்த ஏதோ விலையேற்றம் இருந்ததுனாக்கா அதை நீங்கள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும் உங்களுக்கு. அதே நேரத்தில் இதை மாதிரியான ஒரு வீழ்ச்சி, பங்கு சந்தையில் ஒரு வீழ்ச்சி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இருக்குது, எப்படி அந்த ஃபைனான்ஷியல் கோல்ஸை நான் ரீச் பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரியான என்ட்ரி லெவல்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி லெவல். ஆனால் பேலன்சிங் பிட்வீன் த கரண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரொம்பவுமே முக்கியம். ஸோ ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்தாலோ, ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான விலையேற்றம் வந்தாலோ அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பர்சனல் சேவிங்ஸ் ரொம்பவுமே முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணக்கூடாது. அதை தாண்டின சர்ப்ளஸை கண்டிப்பாக தைரியமாக இதை மாதிரியான ஒரு டைமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மில், ஏன்னா இந்த வார் கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, ஹிஸ்ட்ரி என்னன்னாக்கா நிறைய வாட்டி வார் வந்துச்சு. எப்போ எல்லாம் வார் சீக்கிரம் முடியுதோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேர்மில் இது பேர் வந்து வி ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிங்கில். எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டு கீழே விழுதோ அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டு ரீபவுண்ட் ஆகும். இதுதான் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கேஷை கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு கெப்பாசிட்டிக்கு எடுத்து வைங்க. மிச்சம் இருக்க காசை இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் மார்க்கெட் சைட் வேஸில் இருக்குது. ஸோ இப்போ 2026 ஸ்டார்டிங்லேயே மார்க்கெட் சைட் வேஸில் இருந்து ஸோ இப்போ வந்து ஒரு கிராஷை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு இந்த வார் கண்டிஷனால். ஸோ உண்மையிலேயே கிராஷ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ஆக பிரிச்சிடலாம். ஒரு 5%, அந்த பீக்லேருந்து ஒரு 5% கீழே விழுதுனாக்கா நீங்கள் எந்த விதமான ஒரு ஒரியுமே பண்ண வேண்டாம். பிகாஸ் இது நேச்சுரலாக பிஹேவியர், பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20% கீழே விழும்போது இதைத்தான் நம்ம வந்து ஃபால் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அந்த ஒரு பங்கு சந்தை 30% தாண்டி
அந்த பீக்ல இருந்து கீழே போதோ அப்பதான் அது வந்து கரெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு ஒரு 13% தான் டாப்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு கிராஷ் அப்படின்னு சொல்றது நிச்சயமா தவறான ஒரு விஷயம் தான். இது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து. இது ஏன்னா இது ஃபண்டமெண்டலாக கீழே விழலை, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்னால, ஒரு வீக் சென்டிமெண்ட்னால தான் கீழே விழுந்திருக்குது. ஸோ இது ஒரு 20% தாண்டி போச்சு அப்படின்னாக்கா தென் ஒரு கரெக்ஷனுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, கிராஷுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ மார்க்கெட் ரிகவரி தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். ஷார்ட் டேர்ம் நியூஸ்க்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் வந்து 5 days வந்து வாரை ஸ்டாப் பண்ணிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் நியூஸ்க்கு லிட்டில் இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்? முதல்ல நமக்கு இந்த வார விட ஆயில் ப்ரைஸஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $112 இப்போ லோவர் தென் 100 வந்திருக்கு. அதுவுமே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு. அண்ட் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு அந்த ஒரு ஆயில் ப்ரைஸஸை கம்மியாகிறதுக்கு. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் தானே தவிர்த்து இது ஒரு ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இல்லை, கம்பெனிஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இல்லை, கம்பெனியோட ப்ராடக்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இல்லை. எப்போ ஒரு எக்கனாமியில் ஒரு ப்ராப்ளம் வருதோ, நம்ம க்ரோத், நம்ம இன்ஃப்ளேஷன், இல்லை நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், இதனால் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வரத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு 15 நாள் முடிஞ்சிடுச்சுனாக்கா நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் கூட. இந்த வார் எப்போ சார் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது? என்னோட ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த ஒரு வார் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக இருக்கும். 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். 10 நாளில் இந்த வார் முடிஞ்சு மார்க்கெட் ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரைட் சான்சஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கூட ஈரான் போட்ட ரூல்ஸாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ் போட்ட ரூல்ஸோ, 2 பேருக்கிட்டமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிற அந்த இதுவே வந்து கிடையாது. அவங்க போட்ட ரூலை வந்து இவங்க ஏற்றுக்கிற மாதிரியும் கிடையாது, யூஎஸ் போட்ட ரூலை வந்து ஈரான் ஏற்றுக்கிற மாதிரியுமே இல்லை. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி வார் எப்படி 10 நாள் முடியும்? யூஎஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் இந்த நெகோசியேஷன்ஸ்க்கு வந்துட்டோம், நாங்கள் வாரம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நெகோஷியேட்டே பண்ணலை, நாங்கள் வாரம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்ஜெக்டிவ் ஒரே அப்ஜெக்டிவ், ஆயில் ப்ரைஸஸை கீழே கொண்டு வரணும். ஏன்னா ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும்போது முதல்ல சஃபர் ஆகிறது யூஎஸ் இன்ஃப்ளேஷனும் தான். ஸோ வாரம் முடிக்கிறதுல யூஎஸுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க வாரம் முடிக்கிறத நோக்கி தான் போவாங்க. இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நெகோஷியேஷன் பண்ணாலுமே, நெகோஷியேஷன்ஸில் ஈடுபட்டிருந்தா கூட நாங்கள் நெகோஷியேட் பண்ணலைன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. எதனாலன்னாக்கா நாங்கள் நெகோஷியேட் பண்ணலைன்னு சொல்லும்போது அந்த ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும், அவங்க ஒரு பெரிய பெனிஃபிஷரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா கப்பம் ஒரு டேக்ஸோ ஒரு டோல் கட்டியோ இன்னைக்கு நிறைய ஷிப்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அந்த வாரை நாங்கள் நிறுத்தலைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு டோல் ஒரு ரெவென்யூவாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரெவென்யூ வந்து அவங்க வாருக்கு ஃபீடு பண்ணுற ரிசோர்ஸஸை விட ரொம்ப 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 கம்மியான ஒரு ரெவென்யூ. ஸோ ஈரானுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்டில் இதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் அவங்களுக்குமே இருக்குது. அந்த லாகர் ஹெட்ஸ் அப்படின்றதுனால தான் டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு 10 நாளில் ஒரு நல்ல நியூஸை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரிசெஷன் டைமில் எப்பவுமே வந்து கோல்டோட ப்ரைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த டைம் வந்து கோல்டு அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேட்க போனால் இன்னுமே வந்து குறைஞ்சிது, பட் மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ கோல்டு ப்ரைஸ் ஏறுமா? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் கோல்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ருபி டாலர் ஆவரேஜிங்கும் வந்து இன்னுமே வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி போனால் கோல்டு ப்ரைஸ் ஏறுமா குறையுமா சார்? எப்போ வார் நிற்குது, சீஸ் ஃபயர் ஆகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா டாலர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு ஃபால் தான் வரும். ஸோ வார் நின்றுடுச்சு அப்படின்னாக்கா எல்லாமே வந்து திரும்ப அந்த ஒரு நார்மல்சிக்கு போயிடும். ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வார நிற்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹைக் பார்க்கலாம். நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி வார் கண்டிஷன், ரிசெஷன் இதெல்லாம் நடக்கும்போது எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை பில் பண்ணலாம்? நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை இந்த வார் வருது அப்படின்றதுக்காக ஆல்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு வார் வந்து ஒரு 1 month ஈவெண்ட்டாக தான் இருக்குது தவிர்த்து இது ஒரு பர்மனெண்ட் ஈவெண்ட் கிடையாது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டுக்கு இவ்வளோ, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இவ்வளோ, ஈக்விட்டிஸ்க்கு இவ்வளோ, ரியல் எஸ்டேட் இவ்வளோன்னு நீங்கள் வந்து பிரித்து வச்சுருப்பீங்க. அதோட அலோகேஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சர்ப்ளஸ் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட் அண்டர் வேல்யூடில் இருக்கா, ஓவர் வேல்யூடில் இருக்கா சார்? ஃபேர் வேல்யூவேஷன் தான் சொல்லணும். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஓவர் வேல்யூவேஷன். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.